ஏய் தனுஷ்கா என்ன உட்காந்து படிச்சிட்டு இருக்க? பிடி பீரியட் வா விளையாட போலாம். விளையாட வரலையா? ஆமா, பின்ன பிடி பீரியட்ல யார் நிறைய நேரம் விளையாடுறா, யார் நிறைய கேம்ஸ் விளையாடுறாலோ அவங்களுக்கு 10th 12th நிறைய மார்க் கிடைக்க போது. இல்ல ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதுறவங்களுக்கு தான் நல்ல மார்க் கிடைக்கும். நான் நல்ல காலேஜ்ல போகணும், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் 100 மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். எப்படி நீ மட்டும் இப்படி இருக்கியோ தெரியலப்பா. ஏய் ஜாலி பிடி பீரியடு. ஆனா எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லையே. சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கலாமா? அந்த 11th ஸ்டாண்டர்ட் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. தெரியுமா உனக்கு? தெரியாதுல்ல, அந்த கதை எனக்கு தெரியும். பாக்கிறதா உட்காந்து கதை பேசலாம். டெலிகார்டு விளையாண்டோம், கொக்கோ விளையாண்டோம், பேட்மிண்டன் விளையாடாச்சு. வேற என்ன கேம் இருக்குன்னு சொல்லுங்க, அது விளையாண்டுலாம். பெல் அடிக்க போகுதுடி. 5 minutes இருக்குல்லடி பெல் அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ள நல்லா ஓடி பிடிச்சு விளையாடலாமா? விளையாட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நின்னாலே எனக்கு டைம் வேஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதாவது விளையாண்டே இருக்கலாம். வாங்க. எனக்கு த்ரோ பால் மட்டும் தான் விளையாட பிடிக்கும். யாராவது விளையாடாம வெட்டியா இருந்தீங்கன்னா என் கூட விளையாட வாங்கலாம். அனு த்ரோ பால் விளையாடலாம் வரியா? கவிதா சும்மா தானே உட்காந்துருக்க, வரியா? த்ரோ பால் விளையாடலாம். ஒரு பால் எடுத்து வச்சிருக்கேன், டக்குன்னு விளையாண்டு வந்துடலாம். முடியாதா? யாருமே விளையாட வர மாட்டீங்க. பவி கொக்கோ விளையாண்டு முடிச்சிட்டல, வரியா? த்ரோ பால் எடுத்து வச்சிருக்கேன், விளையாடலாம். செகண்ட் ரவுண்ட் விளையாட போறியா? சரி ஓகே.